ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெங்காயமும் தக்காளியும் இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் ஈஸியாக தக்காளி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம தக்காளியை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியை தோலை உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட நம்ம இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லித்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது கொதி வந்ததும் அதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தழையை தூவி எடுத்தால் ரெடி. இதை நம்ம இட்லி மேலே சுட சுட இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சொர்க்கமாக இருக்கும்.